ஹே காய்ஸ், சின்ன வயசுலேருந்து எனக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட் இடியாப்பம்னா சொல்லிக்கவே வேண்டாம். எவ்வளோ நாளும் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா வீக்லி எனக்கு இடியாப்பம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே பழக்கத்தில் நானும் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இடியாப்பம் மாவு எடுத்து நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டைரெக்டாக தட்டில் புளியலாலும் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி துணியில் தான் புளிய போகிறேன். இந்த மாதிரி இடியாப்ப மாவை எடுத்து அந்த இடியாப்ப உரலில் போட்டுட்டு நல்லா புளிய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சிங்கன்னா இது புளியறது கஷ்டமாகவே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ சில ஊரில் இதை சந்தகைன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள்லாம் இது இடியாப்பம் தான் சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக இடியாப்பம் தட்டில் பிழிஞ்சு நல்லா தண்ணி ஆவி வந்ததுக்கப்புறம் அதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம சுடுதண்ணிலே பாதி அது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தாளிச்சும் இதை சாப்பிட்லாம்.